தக்காளி வந்து விலை அதிகமாக ஆகும், சில டைம்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம தக்காளியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்பு, இந்த மாதிரி தக்காளி வாங்கின உடனே கடையிலேருந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எல்லா தக்காளியுமே இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா அதோட ஈரெல்லாம் போகிற அளவுக்கு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் நான் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி காம்பு மேலே கொஞ்சமாக நான் ரீஃபைண்ட் ஆயில் தடவுறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு இங்கே தான் தக்காளிங்கெல்லாம் கெட்டு போகும். இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலோ இதில் எந்த ஆயில் வேணால் தடவலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தடவுறேன். இந்த காம்பு பகுதியில் மட்டும் எண்ணெயை தடவி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் டிஷ்யூ வச்சு அதில் வந்து ஒரு தக்காளியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் தக்காளி வந்து அழுகியும் போகாது, கெட்டும் போகாது. நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில்